இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஷேர் மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து 2026 புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? இதோடைய வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னைக்கு ட்ரேடிங் ஆகிட்டு, அதாவது நம்ம வந்து பணம் வந்து அந்த நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ராலாம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து என்னைக்கு நம்மளால் பண்ண முடியாது. அது இல்லாமல் நம்ம என்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணணும், இன்ட்ராடேவாக இருக்கலாம், வேறு ட்ரேடாக இருக்கலாம், என்னைக்கெலாம் பண்ண முடியாது. அதாவது நேஷனல் ஹாலிடே என்னென்ன நம்ம இதில் வந்து வச்சுருக்காங்க, அந்த டைமில் வந்து நம்மளால் எது ட்ரேட் பண்ண முடியாது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜான் மாதத்தில் வந்து என்னென்னா ஒரே ஒரு லீவ் மட்டும் தான், அதாவது வந்து ரிப்பப்ளிக் டே மட்டும்தான் வந்து லீவாக இருக்குது ஜான் மந்தில். ஓகேங்களா? அதே மாதிரி பிப்ரவரி மந்தில் எந்த ஹாலிடேயுமே கிடையாது. எல்லா நாளும் ட்ரேட், அதாவது சாட்டர்டே சண்டே தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே வந்து ட்ரேட் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா ட்ரேடும் நம்ம வந்து அமௌண்ட்டு ஆடோ வித்ட்ராவோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மார்ச்சில் பார்த்திங்கன்னா, மார்ச்சில் வந்து 3 நாள் இருக்குது. அதில் வந்து ஹோலி ஒன்றும் ஸ்ரீராம் நவமி அடுத்தது வந்து மகாவீர் ஜெயந்தியும் இருக்குது. ஓகேங்களா? இது 3 நாள் வந்து மார்ச்சில் இருக்குது. இந்த 3 நாள் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏப்ரலில் வந்து 2 நாள் இருக்குது. குட் ஃப்ரைடே 3rd ஏப்ரல் அன்றைக்கி குட் ஃப்ரைடே. அதே மாதிரி அம்பேத்கர் ஜெயந்தி ஏப்ரல் 14th வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அன்றைக்கி நம்மளால் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி மே மாதத்தில் வந்து ரெண்டு நாள் இருக்குது. மே ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கும் ஹாலிடே. அதே மாதிரி வந்து மே 28 ஹாலிடே, அது வந்து பக்ரீத் ஹாலிடே. அது மே வந்து மகாராஷ்டிரா டே. அதுக்கப்புறம் நம்ம இந்த உழைப்பாளர் தினம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டே அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஜூன் மந்தில் 26 ஜூன் வந்து ஒன்று தான் முகரம் மட்டும் லீவ் அன்றைக்கி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து செப்டம்பர்லேயே ஒரு நாள் தான் ஹாலிடே. செப்டம்பரில் வந்து கணேஷ் சதுர்த்தி, அதாவது வந்து நம்ம இது சொன்னீங்க விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து செப்டம்பரில் அன்றைக்கி ஒரு நாள் லீவு. அக்டோபரில் வந்து 2 நாள் லீவ் இருக்குது. அக்டோபரில் வந்து 2 நாள் லீவ் இருக்குது. அக்டோபர் 2, அதாவது காந்தி ஜெயந்தி அன்றைக்கும், அதே மாதிரி வந்து தசரா அன்றைக்கும் லீவ் வருது. அதாவது 20 அக்டோபர் வந்து தசரா லீவ் வருது. அதே மாதிரி வந்து நவம்பரில் வந்து தீபாவளி. நவம்பரில் ஆக்சுவலி 2 நாள் லீவ் இருக்குது. ஒன்று வந்து தீபாவளிக்கும், இன்னொன்று வந்து 24th நவம்பர். ஓகேங்களா? குருநாக் டேவ், அது அந்த நாள் லீவ் வருது. அதே மாதிரி டிசம்பரில் 1 டே லீவ் வருது. ஓகேங்களா? கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து ஹாலிடே. அன்றைக்கி வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. மற்ற இந்த லிஸ்ட்டு படி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. ஓகேங்களா? மற்றபடி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளுமே வந்து ஆக்சுவலாக என்னால் லீவு தான் வருது. பட் ஆனால் வந்து இது வந்து சாட்டர்டே சண்டேஸ் வரதால் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சாட்டர்டே சண்டேஸ் வந்து லீவு தான் நமக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து 5 days தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். அந்த சாட்டர்டே சண்டே லீவுனால இது வந்து இன்க்ளூட் பண்ணல. இந்த லிஸ்ட்லாம் பார்த்துங்க. ஏன்னா வந்து இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்றைக்கு ட்ரேட் பண்ணலாம், என்னென்னைக்கெலாம் லீவுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அமௌண்ட் அப்படின்ற மாதிரினா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை, அதுலேருந்து டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணால் இந்த டேயில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.